உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்னங்கிற விடை தெரிந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்பினர்களுமே களப்பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் மக்களுடைய ஆதரவுங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், பரப்புரையாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியோட துண்டறிக்கை கொடுக்கும்போது இருக்கட்டும், தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டெழுந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை கொடுத்து வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு அரசியல் எழுச்சிங்கிறது இந்த மக்களிடம் முதல் முறையாக பார்க்க முடிகிறது என்கிற அளவுக்கு அரசியல் திறனாய்வாளர்கள் இருந்து அனைவருமே கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அரசியல் உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது சன் நியூஸ் என்கிற ஒரு தொலைக்காட்சி தன்னோட எச்சத்தனமான புத்தியை மறுபடியும் காட்ட தொடங்கி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, அதற்கான அச்சம் இருக்கிறது, அதற்கான கொள்கை உங்களிடம் கிடையாது, சரியான அரசியல் கிடையாது. அதை நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிறோம். அண்ணாமலை அவருடைய கருத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சன் நியூஸ் தொலைக்காட்சி அண்ணன் சீமானவருடைய விவாதத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது. இங்கே தான் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட அரசியல் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அளவுக்கு சங்கித்தனமான வேலைகளை சன் நியூஸ் தொலைக்காட்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன என்று தெரிந்த பிறகும் சாதாரண ஒரு பையன்கிட்ட போய் இன்றைக்கி கேட்டோம்னாலும் நாம் தமிழர் கட்சியோட சின்னங்கிறது மைக்குங்கிறது தெரியும். அப்போ அண்ணன் சீமானவருடைய காணொலியை நீங்கள் ஒளிபரப்பு செய்யும் பொழுது எதற்கு சம்மந்தமே இல்லாமல் பழைய சின்னத்தை கொண்டு நீங்கள் ஒளிபரப்பு செய்யுங்க. அதுவும் அருகில் ஐயா மோடி அவருடைய படம் இருக்கிறது, அதற்கு அருகில் விவசாயி என்கிற சின்னம் இருக்கிறது. ஏன்னா மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துறாங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடிய சின்னம் விவசாயி சின்னமா இல்லை ஒளிவாங்கி சின்னமா என்கிற குழப்பத்தில் வைத்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளை பிரிக்கிறாங்களாம். இத்தனை நாட்களாக தமிழிடத்தில் பல சாதிகளை சொல்லி, மதத்தை சொல்லி, பணத்தை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து, பல நடிகர்களை அழைத்து வாக்குகளை பிரித்து இந்த அரசியலில் கேடுகட்ட ஒரு அரசியலை விதைத்த அந்த திராவிட இயக்கங்களுக்கு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்து இருக்கிறது. அதற்காண்டி அவர்கள் செய்யக்கூடிய இந்த திட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது. பணபலம் இல்லை, கட்சி அதிகாரத்தில் கிடையாது, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது, கருத்து அதிகமாக இருக்கிறது, கொள்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் 70 ஆண்டு காலம் கட்சி அந்த கட்சியிடம் போட்டி போட முடியவில்லை என்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கும் பொழுது உண்மையிலே நமக்கு பெருமிதம் தான், அதுக்கு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா சன் நியூஸ் தொலைக்காட்சி எப்படியாவது நாம் தமிழர் கட்சிக்கு அவதூற பரப்பணும், தொடர்ந்து இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு செய்தி போடுவோம், அவங்க ஒரு செய்தி போடுவாங்க. இதே மாதிரி கடந்த வாரம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அண்ணன் ஹுமாயூன் அவங்களுடைய முதல் மகனுக்கு நான் அடுத்த தேர்தலில் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சன் நியூஸ் தொலைக்காட்சி என்ன பண்ணுதுன்னா, அடுத்த தேர்தலில் என்னோட மூத்த மகனுக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன், அது உறுதியான ஒன்று தான், 150 இளைஞர்களுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன், அதில் ஒன்று என்னோட மகனுக்கும் நான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சீமான் பேசியுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரப்பியிருக்கு. சன் நியூஸ் தொலைக்காட்சி ஒரு செய்தியை போடுவதற்கு முன்பு அது உண்மையா பொய்யா, அது எடிட் செய்யப்பட்டதா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு செய்தி நிறுவனம் அதெல்லாம் பரிசோதித்து தான் ஆகணும். அப்போ இந்த அளவுக்கு ஒரு உண்மையான செய்தியை கொண்டு போகக்கூடிய முதன்மையான ஊடகம் ஒரு பொய்யான கருத்துக்களை பரப்புது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்புனா யார் கேட்டுற போகிறா? அதிகபட்சம் போனால் அந்த கட்சியோட நிர்வாகிகள் பேசுவாங்க, சமூக வலைதளத்தில் அதை பேசு பொருளாக மாற்றுவாங்க. ஆக மொத்தம் பரப்பிய வதந்திங்கிறது வதந்தி தான். அதை மக்கள் பார்த்தது தானே. அப்போது எப்படி இருந்தாலும் சீமானுக்கு அது ஒரு பின்னடைவு தானே என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சி மீது சன் நியூஸ் தொலைக்காட்சி இந்த மாதிரி வன்மங்களை கக்கி கொண்டு வருது. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது. அதாவது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காண்டி பல தலைவர்கள், பல இயக்கங்கள், பல முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் வர்றாங்க. அதில் குறிப்பாக கவனிக்கப்பட்டது எதுனா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் முடக்கப்பட்டது தான். அதாவது சின்னம் முடக்கப்படும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை மௌனமாக இருந்தாங்க. ஆனால் மௌனமாக இருந்த கட்சிகளுக்கே அந்த சின்னம் மறுக்கப்படும் பொழுது எங்களுக்கு நீதி பறிக்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு அநியாயம் நடக்குது, இங்கு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போராடக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தணும்னு முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்கிறாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்களை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக சின்னத்தை முடக்கப்படுகிறது என்றால் அப்போ நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்க்கிறது என்பதுதானே அர்த்தம். எல்லாருக்கும் முன்னாடி நாம் தமிழர் கட்சி நிற்குது, அதிகமான வாக்கு சதவீதம் வச்சிருக்குது. எல்லாருக்கும் முன்னாடி நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக எதிர்க்கிறதுனால தான் விரைவிலேயே நாம் தமிழர் கட்சியோட சின்னம் முடக்கப்பட்டது என்கிற செய்தி முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக போன்றவங்கலாம் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட சின்னம் பறிபோன மாதிரி செய்திகள்லாம் வருது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகம் சொல்லக்கூடிய சன் நியூஸ் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, தந்தி தொலைக்காட்சி, இன்னும் நியூஸ் 7, நியூஸ் 18 தமிழ்நாடு, இப்படி எண்ணற்ற தொலைக்காட்சிகளெல்லாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்படுது.
பாரதிய ஜனதா கட்சியோட அடக்குமுறையினால தான் தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியலையா, இங்கு முக்கியமான கட்சிகளோட சின்னத்தை எல்லாம் பிடுங்குகிறதா அப்படின்னு சொல்லி விவாதம் நடக்குது. ஆனால் இது நாம் தமிழர் கட்சிக்கு நடந்து 1 மாத காலம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் தான் என்ன பண்ணுறோம்னா இதை விவாதத்துக்கு உட்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அநீதி நடந்திருக்குது, இதை யாராவது வந்து விவாதத்துக்கு உட்படுத்துகிறாங்களா, இதை பற்றி கருத்து சொல்கிறாங்களா? ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இப்படி ஒரு அநீதி நடந்தது என்றால் பாரதிய ஜனதா கட்சியோட பி டீம் நாம் தமிழர் கட்சி இல்லைங்கிற உண்மை வந்து இங்கே வெளியில் தெரிந்துவிடும் என்பதற்காண்டி திமுக இதை மறைமுகமாகவே பல ஊடகங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து அதை மௌனமாக வைத்திருந்துச்சு. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த விடயம் நடக்கும்போது கூட திமுக அதை வாய் திறந்து பேசலை. காரணம், நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த அநீதி நடந்திருக்கிறது. அப்போ திமுக வாயை திறந்தா நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த அநீதி நடந்து இருக்குதுங்கிறத பொது வழியில் பேசி ஆகணும். அப்போ திமுகவோட ஒட்டுமொத்த வேடமும் அங்கே கலைந்து போயிடும். அந்த ஒற்றை காரணத்துக்காண்டி திமுக அமைதியாக இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கிங்கிற சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த சின்னம் வந்து உலகத் தமிழர்களிடையே 10 லட்சம் 1 மில்லியன் ட்வீட்ஸ் போகக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை மிக தீவிரமாக செயல்பட்டு உலக தமிழர்களிடையே மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்குது. 24 மணி நேரம் தான். அண்ணன் சீமான் சொன்னாங்க, ஒரு நாள் போதும் என் பிள்ளைகள் வந்து என்னோட சின்னத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு. அவர் சொன்ன மாதிரியே வாக்கு தவறில் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் அனைவருமே சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சியோட ஒளிவாங்கி சின்னம் இருக்கிறது. எந்த கட்சி தலைவர்கள் வாக்கு கேட்டிருந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இல்லாமல் வாக்கு கேட்க முடியலை என்கிற நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த அளவுக்கு அரசியல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சன் நியூஸ் தொலைக்காட்சி திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்கான சின்னங்கிறது ஒளிவாங்கி சின்னங்கிறத தெரிந்த பிறகும் விவசாயி சின்னத்தை வைத்து அண்ணன் சீமானவருடைய காட்சிகளை பயன்படுத்தும் பொழுது அது வந்து ஒளிபரப்பு செய்து, இது வந்து ஒரு எச்சத்தனமான விடயம் தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ எளிதான கடந்து போயிட முடியாது. நாம் தமிழர் கட்சி நம்ம சொல்வது ஒன்று, அவருடைய ரிப்போர்ட்டரும் அங்கே தான் இருப்பாங்க, காணொலியும் அங்கே தான் இருக்கும். ஆனால் அவர் போடக்கூடிய செய்திகள் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நல்லா எழுதுறானே இவன், எப்படி எழுத போச்சு, இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் எங்கே வைத்துக் கொள்றீங்க அப்படின்னு. இதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அழைத்து பேசி நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த சின்னத்தை நீங்கள் மாற்றி போட வேண்டாம், மிகுந்த ஒரு கடினமான உழைப்பின் மூலியமாக எங்களோட சின்னத்தை நாங்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி செய்திகள் மூலியமாக மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கிற செய்தியை நம்ம வந்து சொன்ன பிறகு நாங்கள் இதை வந்து மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் சொல்லி நம்மக்கிட்ட உறுதிமொழி கொடுத்தா அன்றைக்கி நிர்மாவனம் கார்த்தி அவருடைய கீச்சகத்தில் தன்னோட தகவலை தெரிவித்து இருந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் பல பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவர்களை போன்றவர்கள் எல்லோரும் தனக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி கோடி ரூபாய் செலவு செய்து கூட தன்னோட சின்னத்தை கொண்டு போயிட முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுதும் தெருமுனை கூட்டம் நடக்கும் பொழுதும் தன்னால் இயன்ற தன்னுடைய தின கூலியை வைத்து தான் தன்னோட பொதுக்கூட்டம் நடக்குது. மக்களுக்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துட்டு போகுது. அப்போ பொருளாதார சிக்கல் அதிகமாக இருக்கிறது. ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டு மக்களிடையே என்னோட கட்சிக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, கொடுத்து உதவுங்கள் மக்களேன்னு சொல்லி அவரே முன் வந்து தன்னோட கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படின்னா அப்போ கட்சி எந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்குது, எவ்வளவு குறைவான காலங்கள் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியோட களப்பணி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, இதனையெல்லாம் ஒரு ஊடகம் ஆதரிக்கவில்லை என்றாலும் சரி குறைந்தபட்ச நேர்மையோடு நியாயத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புவதை சன் நியூஸ் தொலைக்காட்சி இந்த தேர்தல் வரைக்குமாவது நிறுத்தி வைங்க. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருந்தாலும் அவதூறு பரப்ப போகிறீங்க, அது வந்து தெரிந்த ஒரு விடயம், அது உங்கள் ரத்தத்தில் ஊர்னதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் திராவிட இயக்கத்திற்கு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காண்டி அதற்கு ஊதுகோலாக இருக்கக்கூடிய சன் நியூஸ் தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலைகளை, அதாவது ஊடகத்தின் மூலியமாகவும் ஒரு விபச்சாரம் செய்ய முடியும் என்றால் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இன்றைக்கி வந்து செய்து, அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது சன் நியூஸ் தொலைக்காட்சி. எங்களை வந்து புறக்கணிங்க, எங்களோட செய்திகளை கூட போடாமல் விடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுடைய செய்திகளை போடணுங்கிற பேரில் அண்ணன் சீமானவருடைய புகைப்படத்தையும் அந்த செய்திகளையும் தவறாக சித்தரித்து போடுவது உங்களுக்கு அழகல்ல, உங்களுடைய ஊடகத்துறைக்கு அது நல்லது கிடையாது. நீ எத்தனை அவதூறுகள் வந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி அடித்து நொறுக்கும்.